ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம குக்கரில் தான் பண்ணுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது புரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமான ஒரு குழம்பு. எப்படி பண்ணலான்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது கூடயே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள். இது கூடயே குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை மட்டும் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கறியிலலாம் அந்த மசாலா இறங்கும். இப்போ இதில் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டிலே அரைச்ச மசாலாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்க பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, நான் கடையில் வாங்கின பாக்கெட்டே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியே இப்போ இதில் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் இன்னொரு அடுப்பில் மசாலா பண்ணிடலாம். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பரவணும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசகசா. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மறுபடியும் நல்லா கொதிக்கணும். இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போயே நம்ம குழம்பு பார்க்கும்போது சாப்பிடணும் போலயே இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். நம்ம மட்டன் குழம்பு ரெடி. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கினா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.